பெரியாருடைய மற்ற கருத்துக்கள் கடவுள் உண்டா இல்லையான்னு விவாதிக்கலாம். சாதி மறுப்புக்கு அவர் என்ன செஞ்சார், அல்லது சமூக நீதிக்கு அவர் என்ன துண்டாற்றினார், அம்பேத்கர் ஆற்றினாரா அவர் ஆற்றினாரா, ஆனைமலை செஞ்சாரா இவர் செஞ்சாரா, இதெல்லாம் சர்ச்சை. ஆனால் இந்த ஒரு கருத்து இருக்குது பாருங்கள், அது பெரியாரை இழிவுபடுத்துகிற நோக்கமுள்ள உள்நோக்கமுள்ள ஒரு பொய். அது நீங்கள் ரெண்டு விஷயமா சொல்கிறீங்க. ஒன்று, இது ரொம்ப அவதூறு பொய் அப்படின்னு அதை உதாசீனப்படுத்துறீங்க. அதே மாதிரி உங்களுடைய பல பதிவுகளில் பெரியார் நீங்கள் சொன்ன விடுதலை பத்திரிகைகள் வந்ததும் குடியரசு பத்திரிகைகள் வந்ததும் அதே அம்சங்களை நீங்களும் விளக்கி ஒரு நீண்ட கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கீங்க. இது மாறி வரும் சமூகத்தின் பண்பாட்டு அடிப்படையில் வெளிப்பட்டது தான், பதிவானது தான், கடந்து வந்தது தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் அது ஒத்துக்கல. நீங்கள் எதை பெரியார் சொன்னதாக நீங்கள் காட்டுகிறீர்களோ அது நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார் வாசகத்திற்கு தெர் இஸ் எ கொட்டேஷன். ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது விடுதலைன்னு சொல்லி கொடுத்த கொட்டேஷன் விடுதலையில் இல்லை, அதை விட்டுட்டோம். அதில் விவாதம் இல்லை. இந்த சமயோஜிதம்ங்கிற சொல்லை வைத்து கொண்டு இன்னும் சில பேர் பாதிட்டாங்க. தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே எடுத்து காட்டினாங்க. இந்த பாருங்க பெரியார் சமயோஜிதம்னு சொல்லியிருக்கிறாரு. எனது ஒரு வாக்கியம் அந்த இடத்த நான் விளக்கி சொல்கிறேன். அந்த சமயோஜிதம்னு அவர் எதை சொல்கிறார், நீங்கள் சொல்வதற்கு நேர்மாறான கருத்தை, அதாவது வரைமுறையற்ற பாலுறவு என்ற கருத்தை பெரியார் வலியுறுத்த சொல்கிறீங்க. ஆனால் இதற்கு வரைமுறை வேண்டும், வரைமுறையற்ற பாலுறவு கூடாது. இது பல சமூகங்களில் பல நாடுகளில் பல விதமாக இருக்குது. ஆனால் வரைமுறை வேண்டும்னு சொல்கிறது தான் அந்த இடம். அந்த குடியரசு கட்டுரை இருக்க உறவு முறை, அதை நான் விளக்கி சொல்கிறேன்.